கல்வாரி லெந்து கால தியானங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஐஎம் சேனல், அதை சார்ந்ததான அதை காண்கிறதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறதான என் தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் இந்த சிலுவை தியானத்திற்காக ஐஎம் சேனல் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு தலைப்பு, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் சொல்லுகிறதான நான் மெய்யான திராட்சை செடி என்கிறதான இந்த செய்தியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த செய்திக்கு முன்பதாக நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக அந்த நேரத்திற்காக நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைய நாளிலுமாய் இந்த சிலுவை தியானங்களை குறித்து நாங்கள் சிந்திக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தீர். இந்த நாளிலே ஆண்டவரே, நானே மெய்யான திராட்சை செடி என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளில் இந்த யோவான் எழுதின நற்செய்தி நூலில் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசுவானவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், நான் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லுவதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மெய்யான என்று சொல்லும்போது அதற்கு எதிர்மறையாய் பொய்யான என்று ஒரு காரியமும் உண்டு என்பதை நாம் நன்கு அறிவோம். இந்த உலகத்திலே பார்க்கும்போது மெய்யான காரியங்களை வேதத்தில் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அதற்கு எதிர்மறையான பொய்யான காரியங்களை உலகத்திலே நாம் அநேக காரியங்களை நம்மால் காண முடியும். ஆனால் இயேசுவானவர் சொல்லுகிறதான ஒரு விஷயம், நானே மெய்யான திராட்சை செடி என்பதாய் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுவதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி இயேசுவானவர் குறிப்பிடுவதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த திருமறையினுடைய யோவான் 15ஆம் அதிகாரம் இதை முதல் வசனத்தை நாம் ஆழ்ந்து சிந்திக்கும்போது இயேசுவானவர் சொல்லும்போது மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறாரே. இயேசுவானவர் அவர் எல்லா காரியங்களையும் குறிப்பிடும்போது மெய்யான என்று சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு சுவாமி அவர் மெய்யான வழி, மெய்யான ஜீவன், மெய்யான சத்தியம் என்று சொல்லி நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். நல்ல ஒரு மேய்ப்பன் என்று சொல்லி இப்படி நல்ல மெய்யான உண்மையான என்கிறதான காரியங்களை நாம் வேதத்திலே அதிகமாய் வாசிக்கிறோம். இங்கே இயேசு சுவாமி சொல்லுகிறதான ஒரு காரியம், நான் மெய்யான திராட்சை செடி என்பதை குறித்து இயேசுவானவர் சொல்வதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறதான இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டுக்கு நாம் சற்று நம்மை திருப்புவோமானால் அந்த காரியங்களில் நமக்கு ஒரு உண்மையான சத்தியம் ஒன்று வெளிப்படுகிறது. என்ன என்று சொன்னால், இயேசுவானவர் மாத்திரமல்ல, ஆண்டவராகிய கர்த்தரும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை எதற்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், திராட்சை செடிக்கு கர்த்தர் ஒப்பிடுவதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அந்த திராட்சை செடி, திராட்சை கொடி, திராட்சை பழங்கள் என்று சொல்லும்போது அந்த ஒரு மேலான ஆசீர்வாதத்தை மையப்படுத்தி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படியாக ஒரு ஒப்புமையை கொடுக்கிறார். என்னுடைய ஜனங்கள் திராட்சை செடிகள், என்னுடைய ஜனங்கள் திராட்சை கொடிகள், என்னுடைய ஜனங்கள் திராட்சை பழங்கள் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் இந்த இஸ்ரவேல் மக்களை திராட்சை செடிக்கு ஒப்பிடுவதை நாம் திருமறையிலே பழைய ஏற்பாட்டு காலங்களில் நாம் வாசிக்க நம்மால் முடியும். அதில் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இன்றைய நாளில் நாம் வாசிப்போமானால் ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே நம்முடைய முற்பிதாக்களினுடைய தகப்பனாகிய யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக 12 அழைக்கிறார். அந்த 12 அழைக்கும்போது அதில் 4வது நபராக யூதா என்கிற ஒரு மகன் வருகிறார்.
அந்த யாக்கோபு ஆகிய முதிர் வயது தந்தை தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது இந்த யூதாவையும் அழைத்து அவரை ஆசீர்வதிக்கிறார். அவரை ஆசீர்வதிக்கிறதான விதம் என்ன என்று சொன்னால், அந்த ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம். என்ன சொல்லுகிறார்? அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோலிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிப்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி போல ஆண்டவராகிய கர்த்தரும் கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த திராட்சை செடிகளுக்கு ஒப்பாய் ஊமைப்படுத்தி பேசுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஆண்டவராய் கர்த்தர் அவருடைய ஆசீர்வதிக்கும் கரமானது அன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய செல்வத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணது. அது நாம் பார்க்கிறோம். இந்த முற்பிதாக்களின் தகப்பனாகிய யாக்கோபு தன்னோட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது, யூதாவை ஆசீர்வதிக்கும் போது இப்படித்தான் ஆசீர்வதிக்கிறார். இவன் இப்படிப்பட்டதான செழுமையிலே இருப்பான், இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தில் இருப்பான். எதில் கட்டுவான்? அவன் தன்னோட கழுதைய திராட்சை செடி அது இருக்கிறதான அந்த இடங்களில் அந்த நிலத்திற்குள்ளாக அவன் கட்டுவான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பொதுவாகவே நம்முடைய உலக பிரகாரமாய் நாம் வாழுகிறதான இந்த காலத்தில் நல்ல ஒரு நெற்பயிரோ அல்லது நல்ல ஒரு கேழ்வரகு பயிரிலோ நம்முடைய ஆடு மாடுகளை நாம் கட்டுவது இல்லை. அதற்காக ஒரு மேய்ச்சல் நிலங்கள் ஒன்று இருக்கிறது, அதில் தான் நாம் கட்டுவோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதான் ஆசீர்வாதம். அது எப்படிப்பட்டதான் ஆசீர்வாதமாக இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த திராட்சை செடியிலே தன்னுடைய கழுதைகளை கட்டுகிற அளவுக்கு, அது மாத்திரமல்ல, அந்த கழுதைகளை கட்டுவது மாத்திரமல்ல, அந்த திராட்சை செடியிலே தன்னுடைய திராட்சை ரசத்திலே தன்னுடைய வஸ்திரத்தை தோய்ப்பான் என்று சொல்லுகிற அளவுக்கு மிக உயர்ந்ததான ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யூதாவுக்கு கொடுப்பதை நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். அடுத்தது நாம் பார்ப்போம் என்று சொன்னால், என்னாகம புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இந்த என்னாகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. மோசேவுக்கு முதிர் வயதாகிவிடுகிறது. மோசேவுக்கு முதிர் வயது ஆனவுடனே தனக்கு அடுத்தபடியாக இருக்கிறதான் யோசுவாவையும் காலேபையும் அழைத்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன? இந்த ஜனங்கள், என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தரின் ஜனங்கள் இந்த கானானை சுதந்தரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனபடினாலே இந்த கானான் தேசம் அது எப்படிப்பட்ட தேசம், அதோட வளமை என்ன, அதோட செழுமை என்ன, அதோடைய ஆசீர்வாதம் என்ன, அதோட நிலத்தின் தன்மைகள் என்ன, அதோட நீர்நிலைமைகளுடைய தன்மைகள் என்ன, இதை அறிந்து கொண்டு வா என்பதற்காக யோசுவாவையும் காலேபையும் உடன் கூட சேர்ந்து 12 கோத்திரங்களின் பிரபுக்களில் ஒவ்வொருவரை அழைத்து கொண்டு போகும்படியாக கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார் மோசேவை கொண்டு. மோசேவும் யோசுவாவிடத்தில் காலேபிடத்தில் அந்த 12 கோத்திரத்து பிரபுக்களிடத்தில் சொல்லி அனுப்புவதை நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். ஆனால் மோசே ஒரு காரியத்தை இன்னும் ஆழமாய் சொல்லி அனுப்புகிறார். அது என்ன என்று சொன்னால், நீங்கள் அந்த நிலத்திலே போய் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அந்த நிலத்தினுடைய கனிகள் அது எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அதனுடைய கனிகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி மோசே சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அவர்கள் போனபடியே உண்மையாகவே அந்த இடத்தை கானானை சுற்றி வருகிறார்கள். கானானை சுற்றி வரும்போது அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த 12 கோத்திர பிரபுக்களுக்கும் யோசுவாவுக்கும் காலேபுக்கும் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியம் அங்கே காணப்படுகிறது. என்ன ஒரு ஆச்சரியம்? அவர்கள் எஸ்கோல் என்கிறதான பள்ளத்தாக்கில் அவர்கள் கீழே இறங்கும்போது அங்கே பார்ப்போமானால் ஒரே ஒரு திராட்சை செடி, அதனுடைய கொடியிலிருந்து ஒரே ஒரு திராட்சை குலையை அவர்கள் அறுக்கிறார்கள் என்று சொல்லி நாம் திருமறையில் வாசிக்கிறோம். பறிக்கிறார்கள் அல்ல, பறிப்பது வேறு, அறுப்பது வேறு. இங்கே அந்த திராட்சை குலையை அறுக்கிறார்கள். அறுத்து கொண்டு வருவது மாத்திரமல்லாதபடிக்கு ஒரு கொம்பில், ஒரு தடியில் 2 பேர் சுமந்து போகக்கூடிய அளவுக்கு,
பல கிராமங்களிலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை யாராகிலும் மரித்து விட்டார்களானால் நடைபாதை இல்லாததான ஒரு வழியில் அந்த பிணங்களை அடக்கம் செய்ய வேண்டுமானால் அவர்கள் கொண்டு போவது ஒரு மூங்கிலில் 2 பேர் சுமந்து நடுவில் அந்த பிணத்தை கட்டி கொண்டு போவாங்களே, டோலி என்று சொல்லுவார்கள். அதே போல இந்த திராட்சை குலையை ஒரே செடியில் ஒரே கொடியில் விளைந்ததான இந்த ஆசீர்வாதமான திராட்சை கொலையை ஒரு தடியில் 2 பேர் சுமக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவராகி கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு செழுமையான ஆசீர்வாதத்தை அந்த எஸ்கோலில், கானான் தேசத்தில் இருக்கிறதான எஸ்கோல் பள்ளத்தாக்கில் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் காணும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவராகி கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த திராட்சை செடிக்கு ஒப்பாக, திராட்சை பழங்களுக்கு ஒப்பாக இவர்களை பல விதங்களிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் வேதத்திலே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டதான இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்போதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான உன்னதமான ஆசீர்வாதம், மகிமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவராகி கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்த போதும் கூட இந்த திராட்சை செடியில தன்னுடைய கழுதைகளை கட்டுவான், திராட்சை அந்த ஆலையில் திராட்சத்தினுடைய அந்த ஆலையில் அந்த ரசத்தில் தன்னுடைய அங்கியை தோய்ப்பான் என்கிறதான ஒரு பெரிய உன்னதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருந்தும் எஸ்கோல் என்கிறதான பள்ளத்தாக்கில் 2 சுமந்து போகிற அளவுக்கு ஒரு மகிமையான ஒரு அந்த ஆசீர்வாதமான செல்வத்தை அவர்கள் கண்டபோதும் கூட இப்படியெல்லாம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய்த்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி திருமறையில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா எழுதினதான அந்த புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும்போது அங்கே மிகவும் ஆண்டுடைய கூக்குரல் அங்கே வெளிப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய உள்ள குமுறலை நம்மால் அங்கே காண முடிகிறது. என்ன என்று சொன்னால், அந்த 5ஆம் அதிகாரம், ஏசாயா 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. மகா செழிப்பான தேசத்தில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 2வது வசனத்தில் அந்த திராட்சை தோட்டத்தை அவர் எப்படி பாதுகாக்கிறார் என்பதை குறித்து மிகவும் வேகம் அழகாய் சொல்லுகிறது. 2வது வசனத்தில் அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தாராம் ஆண்டவர். பாருங்க, மிக அழகாக சொல்லுகிறார். அழகான ஒரு மேட்டில் நல்ல ஒரு திராட்சை தோட்டம் ஒன்று உண்டு. அந்த திராட்சை தோட்டத்தை கர்த்தர் எப்படி பாதுகாத்தாராம்? நல்ல வேலி அடைத்து அதை பாதுகாக்கிறார். அதில் செடிகள் முளைப்பதற்கு தடையாக இருக்கிறதான எல்லா தடைகளையும் நீக்குவதற்காக அந்த கற்களை எல்லாம் கர்த்தர் பொறுக்கி போட்டது மாத்திரமல்லாதபடிக்கு இந்த செடி நன்றாக வளரும், இது நல்ல கனிகளை கொடுக்கும், இதிலிருந்து நாம் ரசத்தை எடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நம்பிக்கையோடு கூட அங்கே ஒரு ஆலையையும் கூட நிறுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆலை, அந்த பழங்களை ஆலையிட்டு அந்த ரசத்தை எடுப்பதற்காக ஒரு ஆலையை கூட ஆண்டவராய் கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். எது நிமித்தமாய்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி இந்த ஆலையிலிருந்து வருகிறதான பழத்தை மற்றவர்கள் பயன்படும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் கூட இத்தனை காரியங்களை செய்திருந்தும் கூட அந்த வசனத்தினுடைய முடிவிலே நாம் பார்க்கிறோம், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லி திருமறை நமக்கு எச்சரிக்கிறது.
ஆண்டவர் வேதனுடைய கூக்குரலை அங்கே பதிவு செய்கிறார். என்னன்னா, இத்தனை ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு கொடுத்தேனே, இத்தனை மகிமையான காரியங்களையும் நான் உனக்கு செய்தேனே, ஆனாலும் கூட நீ என்ன செய்திருக்கிறோம் நம்பனாக்கா, அங்கே வசனம் சொல்லுகிறது, கசப்பான கனிகளை நாம் தருகிறோம், கசப்பான பழங்களை நாம் தருகிறோம் என்று சொல்லி ஆண்டோட உள்ள குமுறலை அங்கே ஏசாயாவிடத்தில் பதிவு செய்வதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கான ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் அன்றைக்கு ஆண்டவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதே தான் இதற்கு ஒப்புமையாக நாம் வாசிப்போமானால் எரேமியாவுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலையும் இதே ஒரு குமுறல், இதே ஒரு சத்தம், ஆண்டுடைய சத்தம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்போதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களை இப்படியெல்லாம் ஆசீர்வதித்தேனே, ஆனால் இந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்ட்டு எரேமியா கிட்ட ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, எரேமியா 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தில் அவர் சொல்லும்போது, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். சாதாரணமான செடி இல்லை, சாதாரணமான பழம் இல்லை, உயர்குல திராட்சை செடியாய் உன்னை நாட்டினேன். ஆனால் நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? ஆண்டுடைய உள்ளத்தினுடைய வேதனையை அங்கே எரேமியா இடத்துல சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? நான் உங்களை இந்த இடத்துல எதற்காக நாட்டினேன் என்று சொன்னால், நல்ல உயர்குல திராட்சை செடியாய் உன்னை நான் நட்டு வைத்தேன். ஆனால் நீ என்ன பண்ண? உங்ககிட்ட இருந்து எது வருது அப்படின்னா, நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் நீ மாறி போனாயே என்று சொல்லி ஆண்டுடைய உள்ள குமுறலை அங்கே பதிவு செய்வதை நாம் வாசிக்கிறோம். இதை வாசிக்கும் போது ஏன் என்கிறதான ஒரு கேள்வி எனக்குள்ளாக வந்தது. ஆண்டவரே, எங்களை நல்ல நற்குல திராட்சை செடியாகத்தானே ஆண்டவரே நாட்டினீங்க, எங்களுக்குள் எப்படி இப்படி ஆகாமல் போனதான கொடிகளாய் நாங்கள் எப்படி ஆண்டவரே மாறி போனோம் என்று சொல்லி நான் சற்று சிந்திக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை வெளிப்படுத்தினார். அது என்ன வசனம் என்று சொன்னால், இந்த உன்னத பாட்டின் புத்தகம், இந்த சாலமோனுடைய உன்னத பாட்டின் புத்தகத்தில் நாம் வாசிப்போமானால் 2ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்றார். சாலமோன் எழுதினதான உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை ரொம்ப அழகாக சொல்றார். என்ன சொல்றாருன்னா, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. நம்முடைய திராட்சை தோட்டங்கள் எப்படி இருக்குதுனாக்கா, பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. சபை என்கிறதான ஒரு தோட்டத்திற்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். சபை என்கிறதான ஒரு தோட்டத்திற்குள்ளாக நாம் ஒரு விசுவாசியாய் நாம் கடந்து போகிறோம். அங்கே செடி என்கிறதான ஆண்டோட வார்த்தை ஒன்று நமக்குள்ளாய் வருகிறது. அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டதான நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள நமக்குள் ஒரு குழிநரி ஒன்று வருகிறது. அந்த குழிநரி தான் நாம் பூவாய் மாறுகிறோமே. அந்த செடியிலிருந்து கொடியாய் வந்து அந்த கொடியிலிருந்து ஒரு பூவாய் நாம் வருகிறோம். ஒரு சபையில், அந்த தோட்டமாகிய சபையில் இயேசு கிறிஸ்து என்கிறதான வார்த்தையாகிய செடிக்குள்ளாக நாம் கொடிகளாய் துளிர் விட்டு அந்த துளிரிலிருந்து ஒரு பூ பூக்கிறது. அந்த பூ என்னன்னா, ஒருவேளை நமக்கு நல்ல பாடக்கூடியதான தாளந்துகள் இருக்கும். அந்த பாடக்கூடியதான தாளந்துகள் வந்த உடனே நமக்குள் ஒரு குழிநரி வந்து சேர்ந்து விடும். அந்த குழிநரி எது என்று சொன்னால், நான் என்கிறதான அந்த குழிநரி அந்த பூவாகிய நம்மை, அந்த பூ பிஞ்சாய் மாறாதபடிக்கு அந்த பூவாகவே உதிர்ந்து போகும்படியாய் நமக்குள் அந்த நான் என்கிறதான குழிநரி நம்மை அழுத்தி போடுகிறது. ஒருவேளை சற்று வளர்ந்து பாடல் பாடுகிறோம், அடுத்தது நாம் நல்ல ஜெபிக்கிறதான ஒரு ஜெப வீரனாய் நாம் மாறுகிறோம். அது ஒரு பிஞ்சிக்கு அடையாளமாக இருக்கிறது. பூவாகவும் பிஞ்சாகவும் இந்த பிஞ்சிக்கு அடையாளமாக இருக்கும்போது நாம் என்ன யோசிக்கிறோன்னா, நான் வளர்ந்து விட்டேன்,
நான் ஆவிக்குரிய முதிர்ச்சியை நான் பெற்றுவிட்டேன், நான் ஆவிக்குரிய மகனாய் நான் மாறிவிட்டேன் என்கிறது நமக்குள் ஒரு பெருமை என்கிறதான சிறுநறி நமக்குள் சேர்ந்து விடுகிறது. முதலாவது பூவாயிருந்து நான் என்கிறதான அந்த எண்ணம் நமக்கு குடிநரியை போல நம்மை அழுத்தி விடுகிறது. இரண்டாவது பிஞ்சாய் மாறுகிறோம். பிஞ்சாய் மாறின உடனே நமக்கு பெருமை என்கிறதான அந்த சிறுநரி நம்மை அழுத்தி அந்த பிஞ்சானது அது முதிர்ந்ததாய் மாறாதபடிக்கு, நல்ல காயாய் ஆகாதபடிக்கு, காயாய் ஆன பிற்பாடு அது பழம் பழுக்காதபடிக்கு, பழம் பழுத்து அதிலிருந்து ரசம் வராதபடிக்கு தடை செய்வது எது என்று சொன்னால் நமக்குள் இருக்கிறதான இந்த ஆவிக்குரிய பெருமைகள், நான் என்கிறதான எண்ணம். பெருமை நமக்குள் வரும்போது இந்த பெருமையும் இந்த நான் என்கிறதான எண்ணமோ நமக்குள் கொண்டு வருவது எது என்று சொன்னால் அந்த சத்துருவாகிய குழிநரியும் சிறுநரியும். அதான் சாலமோன் சொல்றாரு, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள். ஏன் என்று சொன்னால் நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. நீங்கள் நல்ல கனி கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தான் இந்த இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ ஆகாத காட்டு காய்களாய் மாறி போனார்கள், கசப்பான காய்களாய் மாறி போனார்கள் என்றுதான ஆண்டோடு உள்ள குமுறலை இங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளராமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் நமக்குள் இருக்கிறதான குழிநரி, நமக்குள் இருக்கிறதான இந்த நான் என்கிறதான எண்ணம், நமக்குள் இருக்கிறதான இந்த சிறுநரி, நமக்குள் இருக்கிறதான இந்த பெருமை என்கிறதான இந்த ஆவி நமக்குள் வந்த பிற்பாடு நம்மால் கனி கொடுக்க முடியாததான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு மாதிரியானவர். எல்லாவற்றுக்கும் அவருடைய படிப்பினை, அவரை நாம் சார்ந்து இருக்கும்போது, அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது ஏசாமி அதான் சொல்றார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பிதாவுக்குள் நான் நிலைத்திருக்கிறேன், பிதாவுடைய சித்தப்படி தான் நான் எதையும் செய்வேன், நான் பிதாவுக்குள் நிலைத்திருக்கிறபடினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடிகிறது. நான் எப்படி பிதாவின் சித்தப்படி செய்கிறேனோ, இயேசு சுவாமி பார்க்கும்போது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அன்றைக்கு மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பும் போது கூட பிதாவுடைய கரங்களை நோக்கி பார்த்தார். அன்றைக்கு 5 அப்பம் 2 மீனையும் ஆசீர்வதிக்கும் போது கூட பிதாவை நோக்கி பார்த்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசியாய் தன்னுடைய ஜீவனை விடும்போது கூட பிதாவே உமது கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய பிதாவுடைய கரத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறதான இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகள் நமக்குள் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவோடு எப்படி ஐக்கியமா இருந்தாரோ அந்த ஐக்கியமானது நமக்குள் இருக்கிறதா? இயேசுவோடு கூட நாம் ஐக்கியமா இருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. நமக்குள் அந்த சிறுநரிகளும் குழிநரிகளும் நம்மை மேலே உயராதபடிக்கு அந்த நான் என்கிறதான எண்ணம், அந்த பெருமை என்கிறதான ஆவி நம்மை அமிழ்த்தி போடுகிறதே. ஆனால் இயேசுவானவர் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. என்ன முன்மாதிரி? அவர் தன்னுடைய பிதாவோடு கூட எப்போதுமே நல்ல ஒரு உறவில் இருந்தார். ஆகவே தான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவராய் கர்த்தர் கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால் நாம் வேதத்தில் வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11 வசனங்களை வாசிக்கும் போது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துகிறார். எப்படி கனப்படுத்துகிறார்? அவருடைய நாமத்திற்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாய் ஆண்டவராய் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். ஏன் மகிமைப்படுத்தினார்? நாம் வாசிக்கும் போது அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்றாரு. அவர் மறுரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும்
கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாழ்த்தினார். பிதாவுக்கு தன்னை தாழ்த்தினபடினாலே எப்போது? சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி இங்கே வேதம் குறிப்பிடுகிறது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? பிதாவுக்கும் குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிறதான அந்த உறவு எப்படி இருக்கிறது? ஆனால் நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறதான உறவு எப்படி இருக்கிறது? சற்று நாம் வளரும் போது நமக்குள் அந்த குழிநரி வந்து விடுகிறதே, சற்று நாம் உயரும் போது நமக்குள் அந்த சிறுநரி வந்து விடுகிறது. அதை நாம் எப்போது கலைப்போம் என்று சொன்னால் அப்போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு அது மகிமையா இருக்கும். நம் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அது மீண்டுமா இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்கார். 2வது வசனத்தை சொல்றாரு, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு இந்த லெந்து காலத்தில் நாம் பிரவேசிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டாக இந்த லெந்து காலத்தில் நாம் பிரவேசிக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையினுடைய தரங்கள் எப்படி இருக்கிறது? நாம் சுத்திகரிக்கப்பட்டதான அந்த நிலைமையில் இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் சுத்திகரித்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், அநேகருக்கு முன்பதாக உன்னை நற்குல திராட்சை கொடியாக உன்னை வைத்திருக்கிறேன் நான் என்று சொல்லுகிறாரு. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? நாம் கொஞ்சம் உயர்ந்தவுடனே நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளும் வண்ணமாய் குழி நரிக்கும் சிறு நரிக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறோமே. ஆனால் ஆண்டுடைய திட்டம் அதுவல்ல. ஆண்டுடைய திட்டம் அதுவல்ல. நாம் நல்ல பூவாய், நல்ல பிஞ்சாய், நல்ல காயாய், நல்ல கனிகளாய், அந்த கனியிலிருந்து வருகிறதான ரசமாய் ஆண்டவராய் கர்த்தர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் அன்பானுள்ள இந்த சிலுவை பாதையினுடைய இந்த நாட்களில் நம்முடைய தியானத்திற்காக இந்த அழகான ஒரு வசனத்தை இந்த ஐஎம் சேனல் அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே மீண்டுமாக இந்த வசனத்தை கேட்டுதான் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஐஎம் சேனலினுடைய இயக்குனர், இதில் பணி செய்கிறதான ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உயர்த்துவாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமி, இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக நேரத்திற்காக நன்றி படைக்கிறோம் ஐயா. தகப்பனே, இஸ்ரவேல் சந்ததிகளாகிய எங்களை நீர் ஆண்டவரே நல்ல ஒரு தகப்பனே முதிர்ச்சி அடைந்ததான ஒரு திராட்சை செடியிலிருந்து நாங்கள் கொடிகளாய் வருவதற்கு எங்களை பயன்படுத்தினீர் இயேசு சுவாமி. ஆனாலும் நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு நாங்கள் விலகி போயிருக்கிறோமே, எங்களை தயவாய் மன்னியும். நாங்களும் இந்த உலகத்திலே இயேசு சுவாமி நற்குல திராட்சை செடிகளாய், கொடிகளாய், கனிகளாய், ஆண்டோரே ரசங்களாய் நாங்கள் பயனுள்ளதான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை பயன்படுத்தும், எங்களை பக்குவப்படுத்தும், எங்களை பண்படுத்தும். இயேசு கிறிஸ்து என்னும் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.